வணக்கம். சிம்ம ராசி குரு பெயர்ச்சி பலன்கள் 2025 வருகின்ற 11ஆம் தேதி 5ஆம் மாதம் 2025 குரு பகவான் பயிற்சி பெறுவார். பயிற்சி பெறும் நாளாகப்பட்டது ஞாயிற்றுக்கிழமை பகல் 1:24 மிதுன ராசி மிருகசிருஷ நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் பயிற்சி பெற்று அமருவார். குரு பகவான் பயிற்சி பெற்றால் சிம்ம ராசியான உங்களுக்கு எத்தகையான நற்பலன்கள் அல்லது கெடு பலன்கள் தருவார் என்பதை பார்க்கலாம். குரு பகவான் பயிற்சி பெற்று 11ஆம் ராசி என்று சொல்லக்கூடிய மிதுன ராசியில் அமருவது நற்பலன்கள் தான். 11ஆம் இடம் என்பது உபஜயஸ்தானம், லாபங்களை அள்ளி கொடுக்கின்ற ஸ்தானம். சிம்ம ராசியான உங்களுக்கு குரு பகவான் நட்பு கிரகமாக எப்பொழுதும் வருவார். இந்த நட்பு கிரகம்தான் 10ஆம் இடத்தில் ஓராண்டு காலம் அமர்ந்திருந்து பல வகையான கஷ்டங்களை கொடுத்தது. குரு பகவான் 10ஆம் இடத்தில் அமர்ந்தால் சிம்ம ராசிக்காரர்கள் மட்டும் கிடையாது, வேற எந்த ராசிக்காரர்களாக இருந்தாலும் 10ஆம் இடம் அவ்வளவு சிறப்பான பலன்களை தரமாட்டார். கடுமையான பாதிப்புகளை கொடுப்பார். 10ஆம் இடத்தில் குரு பகவான் அமர்ந்தால் பதவிக்கு ஆபத்து, செய்யும் தொழிலில் வருமானம் இருக்காது, வருமானம் பொருளாதாரம் மிகவும் பின்னடைவும், நஷ்டங்களும் துன்பங்களும் தேவையில்லாத மனக்குழப்பங்களாகவே இருந்திருக்கும். குரு பகவான் 10ஆம் இடத்தில் இருக்கும் காலத்தில் இப்பொழுது குரு பகவான் 10ஆம் இடத்தில் உங்களுக்கு தந்து வந்த கெடு பலன்கள் விலகி நற்பலன்களை தரக்கூடிய ஸ்தானத்தில் அமருவார். லாபஸ்தானம் என்பது குரு பகவான் 11ஆம் இடத்தில் அமர்ந்தால் கட்டாயமாக கொடுக்கும். அதில் எந்த விதமான குறைபாடும் இருக்காது. நாம் சொல்லக்கூடிய பதிவில் குரு பகவானை மட்டும் வைத்து பலன்களை பார்ப்பது கிடையாது. குரு பகவான் நல்ல இடத்துக்கு வரும்போது சனி பகவானும் நல்ல இடத்தில் இருக்க வேண்டும். சனி பகவான் கெட்ட இடத்தில் இருக்கும்போது ராகு கேதுக்களும் பாதகமாக, சனி பகவானும் பாதகமாக இருக்கும்போது குரு பகவான் மட்டும் எவ்வளவு சிறப்பான பலன்களை கொடுத்து விட முடியும்? அதை சிம்ம ராசிக்காரர்களான நீங்கள் தான் உணர வேண்டும். உங்களுக்கு வரக்கூடிய நற்பலன்களோ அல்லது அதிர்ஷ்டங்களோ குறைத்து சொல்லக்கூடிய அவசியம் எனக்கு கிடையாது. நடப்பதை நீங்கள் தவறாக எடுத்துக்கொண்டாலும் பரவாயில்லை என்று உண்மையை சொல்லக்கூடிய பதிவாகத்தான் இந்த பதிவு இருக்கும். சனி பகவான் 2025 அஷ்டம சனியாக அமர்ந்து விடுவார். இந்த 2025 முதலில் சனி பகவான் பயிற்சி பெறுவார். இரண்டாவதாக ராகு கேதுக்கள் பயிற்சி பெறுவார்கள். மூன்றாவதாக குரு பகவான் பயிற்சி பெறுவார். அஷ்டம சனி ஒரு பக்கம், உங்களுடைய சொந்த ராசியில் கேது பகவான் அமருவது இன்னொரு பக்கம்
பாதகம். 7ஆம் ராசியில் ராகு பகவான் அமருவது இன்னும் பாதகம். குரு பகவான் மட்டும் பேச்சு பெற்று உங்களுக்கு 11ஆம் இடத்தில் அமருவார். அஷ்டம சனி ஒன்று போதும். வாழ்க்கையில் கஷ்டங்கள் என்பது என்னவென்று புரிய வைக்கும். துன்பங்கள் என்றால் என்னவென்பதை புரிய வைக்கும். அகப்பட்டவனுக்கு அஷ்டமத்தில் சனி என்று முன்னோர்கள் சொல்லி இருக்கக்கூடிய அந்த கருத்து மிகவும் கடினமான பாதிப்புகளும் நஷ்டங்களும் துன்பங்களும் தேவையில்லாத பிரச்சனைகள் ஒன்றின் பின் ஒன்றாக வீடு தேடி வரக்கூடிய காலகட்டம் இது. எவ்வளவு சிறப்பாக நீங்கள் உழைத்தாலும் கடினமாக கஷ்டங்களை நீங்கள் பட்டாலும் அஷ்டம சனி மிகவும் கெடுபலன்கள் என்பதை அதிகமாக கொடுக்கும். அதை தவிர்த்து கேது பகவான் ஜென்ம ராசியில் அமரும் காலம் என்பது உங்களுக்கு நீங்களே சில நேரங்களில் நாம் செய்தது தவறு, நாம் செய்வது தவறு, நாம் போகின்ற பாதை தப்பான பாதை, இதற்கு முன்பதாக சென்ற பாதையும் தவறான பாதை என்பதை நீங்கள் உணரக்கூடிய காலகட்டத்திற்கு கொண்டு செல்வார் கேது பகவான். கேது பகவான் ஜென்ம ராசியில் அமருவது என்பது ஒரு மனிதனை தனி மனிதனாக உருவாக்கி அவர் வாழ்க்கையில் என்ன செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும் என்பதை உணர்த்தக்கூடிய காலகட்டம்தான் கேது பகவான் ஜென்ம ராசியில் சஞ்சாரம் செய்வது. இதை தவிர்த்து ராகு பகவான் 7ஆம் இடத்தில் இருப்பது தவறான உறவு, தவறான நட்பு, தவறான பாதை, தவறான முடிவு, இப்படிப்பட்ட தவறு தப்பு என்று சொல்லக்கூடிய பாதைகளில் உங்களை நடத்தி செல்வார். உறவுகளால் வரக்கூடிய பிரச்சனைகளால் நீங்கள் இந்த நிலையில் உங்களுடைய முடிவை மாற்றிக்கொள்ளக்கூடும். இப்போ ராகு பகவான் பாதகத்தை செய்வார், கேது பகவான் பாதகத்தை செய்வார், சனி பகவான் படு பாதகத்தை செய்வார். குரு பகவான் ஒருவர் மட்டும்தான் நல்ல நிலையில் உங்களுக்கு பலன்களை கொடுப்பார். குரு பகவான் பொருளாதாரத்தில் உயர்வை கொடுத்தால் சனி பகவான் தடுப்பார், கெடுப்பார். ராகு கேதுக்களும் இதைத்தான் செய்வார்கள். உங்களுக்கு லட்சாதிபதி யோகம் அல்லது அதிகப்படியான வருமானம் அல்லது உங்களுடைய வாழ்க்கையில் சுப நிகழ்ச்சிகள் என்பது அவ்வளவு எளிதில் நடந்து விடாது. காரணம் சனி ராகு கேது பாதகம். குரு பகவான் பயிற்சி பெற்று அமர்ந்து 11ஆம் இடத்திலிருந்து நற்பலன்கள் என்பதை உங்களை பாதுகாத்து கொள்ள நீங்கள் செய்கின்ற தொழிலில் ஓரளவுக்கு வருமானம், குடும்பத்தில் ஏற்பட்டிருந்த பிரச்சனைகள் ஓரளவுக்கு கட்டுப்படுத்த முடியும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய பல வகையான கஷ்டங்களும் துன்பங்களும் பொருள் இழப்புகளும் இதனால் வரையில் இருந்திருந்தால் குரு பகவான் பயிற்சி பெற்று அமர்ந்தவுடன் ஓரளவுக்குத்தான் உங்களுக்கு நன்மைகளை செய்ய முடியும். இது கடினமான கஷ்டங்களை கொடுக்கின்ற கிரக அமைப்புகள் 2025இல் இருக்கின்ற காரணத்தால் சிம்ம ராசியான நீங்கள்
மிகவும் பொறுமையாக இருக்க வேண்டும். கோபம் என்பது உங்கள் கூடவே பிறந்து இருக்கின்ற ஒரு கெட்ட பழக்கம். இந்த கோபத்தால் உங்களுக்கு நீங்களே சில நேரங்களில் கெடு பலன்களை செய்து கொள்ள முடியும். ஆத்திரம் அறிவுக்கு சத்துருவாக இருக்கும். ஆகையால் குரு பகவான் பேச்சு பெற்று மிதுன ராசியில் 11ஆம் இடத்தில் அமரும் காலம் பெரிய வெற்றிகள் இருக்காது. ஆனால் நற்பலன்கள் நடக்கும். அந்த நற்பலன்கள் கூட உங்களுக்கு அதிகப்படியாக நடந்தது என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இருக்காது. 3 கிரகம் பாதகம், குரு பகவான் மட்டும். வேற வழியே இதற்கு இல்லையான்னு கேட்டீங்கன்னாக்கா, ஜாதக அமைப்பில் ஜாதகம் பலமாக இருக்க வேண்டும். ஜாதகம் பலமாக இருந்தால் பாதகங்கள் ஓரளவுக்கு கட்டுப்படுத்த முடியும். குலதெய்வ வழிபாடு, இஷ்ட தெய்வ வழிபாடு. சனி பகவான் அஷ்டம சனியாக வரும் காலங்களில் எண்ணற்ற துன்பங்களை தந்து விடுவார். இது திருமணம் ஆகாதவர்களுக்கு ஒரு பலனும், சிறு பிள்ளைகளாக இருப்பவர்களுக்கு ஒரு பலனும், தனி மனிதராக இருந்து தொழில் வியாபாரம் அல்லது வேற எந்த தொழில் செய்பவர்களாக இருந்தாலும் ஒரு நிலை பலனாக இருக்கும். அது தனி மனிதர்களாக இருப்பவர்களுக்கு பாதகங்களை அதிகமாக தந்துவிடாது. ஓரளவுக்கு தாக்கு பிடிக்க முடியும். அதிகப்படியான கெடு பலன்களை தரக்கூடியது சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய குடும்பத் தலைவன், குடும்பத் தலைவி அல்லது சொந்தமாக தொழில் செய்கிறவங்க. குடும்பத் தலைவன் தலைவியாக இருந்தால் அவர்கள் ஒரு தொழிலை செய்து அந்த தொழிலில் வரக்கூடிய வருமானத்தை வைத்து தன்னுடைய குடும்பத்தை, பிள்ளைகளை, தன்னுடைய வாழ்க்கைக்கு தேவையானதை செய்து கொள்ளக்கூடிய கால நேரங்களை மிகவும் கடினமான பாதிப்புகளை தந்துவிடும். இந்த குரு பகவான் பயிற்சி பெற்றால் ஓரளவுக்குத்தான் நற்பலன்கள் இருக்கும். நான் வாய் தவறி உங்களுக்கு எல்லா பிரச்சனைகளும் தீரப்போது இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் கஷ்டங்கள் வராது, துன்பங்கள் வராது, நஷ்டங்கள் எல்லாம் லாபங்களாக இருக்கும் என்று பொய் சொன்னால் அது நடக்காவிட்டால் உங்களுடைய மனம் கஷ்டப்படும். தேவையில்லாமல் பழிச்சொல்லுக்கு ஆளாகக்கூடிய சூழ்நிலையாக உருவாகும். இந்த காலகட்டத்தில் குரு பகவானாவது உங்களுக்கு சாதகமான நிலையில் இருக்கிறார் என்று சந்தோஷப்படலாம். குரு பகவான் எப்பவுமே பேச்சு பெற்றால் ஓராண்டு காலம், ஒரு வருஷம் பூரா நற்பலன்களை செய்ய மாட்டார். ஒரு வருஷம் பூரா நற்பலன்களை தர முடியாது. அதே மாதிரி அவர் பேச்சு பெற்று கெட்ட இடங்களில் அமர்ந்தால் ஓராண்டு முழுக்க கெடு பலன்களையும் தர முடியாது. அவர் பயிற்சி பெற்று அமர்வார். 5 மாதம் அல்லது ஒரு 6 மாதம் நற்பலன்களை தருவார். அதற்கு பிறகு வக்ரம் பெறுவார் அல்லது வேகமாக அதிசாரம் பெறுவார். நல்லா புரியுதுன்னு நினைக்கிறவங்களுக்கு, குரு பகவான் பயிற்சி பெற்று உங்களுக்கு 11ஆம் ராசியில் அமர்ந்தால் ஒரு 5 மாதம் அல்லது 6 மாதம் மட்டும்தான் அவர் நற்பலன்களை செய்ய முடியும். வக்ரம் பெற்றுவிட்டால் பலன்கள் குறையும். அந்த நேரத்தில் சனி,
ராகு, கேது. இந்த 3 கிரகங்களும் உங்களுக்கு அதிகப்படியான தொல்லைகளை கொடுத்துவிடும். சரி, குரு பகவான் பயிற்சி பெற்றால் கஷ்டங்கள் தீருமா? நஷ்டங்கள் விலகுமா? குடும்பத்தில் சந்தோஷம் பிறக்குமா? இது சிம்ம ராசிக்காரர்களான நீங்கள் கேட்கின்ற கேள்வியாகவே இருக்கும். அஷ்டம சனி 8இல் இருக்கும் வரையில் எந்த கிரகங்கள் பயிற்சி பெற்றாலும் பெரிதளவு நன்மைகளை கொடுக்க முடியாது. காரணம், அஷ்டம சனி மிகவும் கெடு பலன்களை அள்ளி கொடுக்கின்ற ஒரு கிரகம். 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவானும் பாதகத்தை செய்வார். இந்த 3 கிரகங்களுக்கும் இது மிகவும் நற்பலன்களை தரக்கூடிய இடம் கிடையாது. குரு பகவான் மட்டும்தான் உங்களுக்கு நற்பலன்களை செய்வார். அதுவும் 5 மாதம் அல்லது ஒரு 6 மாதம் தர முடியும். அதற்கு பிறகு அவரும் வக்கரமோ அதிசாரமோ பெற்றுவிட்டால் உங்களுடைய வாழ்க்கையில் சோதனைகளும் துன்பங்களும் மனவேதனைகளும் அதிகமாக இருக்கும். குரு பகவான் பயிற்சி பெற்று அமருகிறார். சிம்மராசிக்காரர்களுக்கு ஓரளவுக்கு நற்பலன்களை தருவார். இந்த நேரத்தில் உங்களுடைய ஜாதகத்தில் நடப்பு தசா நல்லா இருக்கான்னு பாருங்க. குடும்பத்தில் பிரச்சனைகள் வந்தால் பொறுமையும் அமைதியும் இறை நம்பிக்கையும் கட்டாயமாக வேணும். கெடு பலன்களை தருகின்ற கிரகங்கள் அதிகமாக இருக்கும்போது ஒரு கிரகம் குரு பகவான், அவர் மட்டும் எவ்வளவு உங்களை காப்பாற்றிவிட முடியும், அதை நீங்கள் தான் உணரணும். சிறிது காலம் கஷ்டங்களாக இருக்கும். குரு பகவான் 11இல் இருக்கும் வரையில் ஓரளவுக்குத்தான் உங்களால் உங்களை காப்பாற்றி கொள்ள முடியும், பிரச்சனைகளிலிருந்து மீண்டு வர முடியும். யோக ஜாதகங்களாக இருந்தால் இது பெரிதளவு பாதகத்தை தராது. இந்த அஷ்டம சனியாகப்பட்டது எப்படி வழி நடத்தும் கேட்டிங்கன்னாக்கா, உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசாவை வைத்துத்தான் அது நன்மைகளை செய்ய வேண்டுமா கெடு பலன்களை செய்ய வேண்டுமா என்பதை முடிவு செய்யும். அப்படி இருக்கும்போது ஜாதகத்தை பாருங்க. கெட்ட தசாவாக இருந்தால் குரு பகவான் 11இல் இருக்கும் வரையில் பெருச தொல்லைகள்லாம் வராது. ஆனால் அளவுக்கு அதிகமான லாபமும் வராது. ஓரளவுக்கு உங்களை காப்பாற்றும். தசா சரியில்லைன்னா அந்த ஓரளவுக்கு கூட காப்பாற்றுவதற்கு கடினமாக உழைக்க வேண்டியதாக இருக்கும். எந்த கிரகமும், இந்த 4 கிரகங்களும் குரு சனி ராகு கேதுக்கள் நல்ல இடங்களில் அமர்ந்தால்தான் வெற்றி மேல் வெற்றிகளை கொடுத்து கொண்டிருப்பார்கள். 3 கிரகம் பாதகம், குரு பகவான் மட்டும் சாதகம். குரு பகவானால் முடிந்த அளவுக்கு நன்மைகளை செய்வார், உங்களை காப்பாற்றுவார். இதனுடன் இணைந்து தசாவும் பலமாக இருந்தால் வரக்கூடிய கெடு பலன்களும் நஷ்டங்களும் கஷ்டங்களும் ஓரளவுக்கு உங்களை காப்பாற்றுவதற்குண்டான வழியாக இருக்கும். சனி ராகு கேதுக்கள் செய்கின்ற கொடுக்கின்ற கெடு பலன்கள் காப்பாற்றிக் கொள்ள பரிகாரமாக குலதெய்வ வழிபாடு செய்யணும், இஷ்ட தெய்வ வழிபாடு செய்யணும். சனிக்கிழமை தோறும் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானை பலம் வந்து வணங்கி வரணும். ராகு கேதுக்கள் சரியில்லாத இந்த காலத்தில் ராகு பகவானுக்காக செவ்வாய்க்கிழமை தோறும் துர்க்கை அம்மனை வணங்கி வருவது. கேது பகவான் பலமிழந்து இருப்பதினால் ஞாயிற்றுக்கிழமை தோறும் பிள்ளையாரை வணங்கி வருவது. கஷ்டங்கள் வந்தால் பொறுமை காப்பது, அமைதியாக இருப்பது.
இதை நீங்கள் செய்து வந்தால் குரு பகவான் மாற்றம் பெற்றாலும் கெடு பலன்களை குறைத்து உங்களுக்கு நற்பலன்களை கொடுக்கின்ற காலத்திலிருந்து அடுத்த பயிற்சிக்கு கூட உங்களை நீங்கள் காப்பாற்றி கொள்ளக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்புகளை தருவார். பொறுமையாக இருங்க, நிதானமாக இருங்க. 3 கிரகங்கள் பாதகமாக இருக்குது, குரு பகவான் மட்டும் சாதகமாக இருக்கார். பெரிய வெற்றிகள் என்பது அளவுக்கு அதிகமாக கொடுக்க மாட்டார். இதை நீங்கள் அனுபவத்தில் பார்க்கலாம். இந்த காலகட்டங்கள் சிம்ம ராசிக்காரர்களுக்கு அமைதியாகவும் நிதானமாகவும் சிந்தித்து செயல்பட்டால் உங்களுக்கு கெடு பலன்கள் குறைந்து நற்பலன்களை பெறலாம் என்று சொல்லி இன்னும் ஒரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.